இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட வேத பகுதிக்கு செல்வோம். கர்த்தருக்கு முன்பு தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து தன் தேவனுடைய குமாரன் என்று அறிந்தும் பிதாவின் சித்தத்தை செய்ய தன்னை தாழ்த்தி யோவானிடம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. நாமும் கூட கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் இருந்தோமானால், நமக்காய் குரல் கொடுக்க யாரும் இல்லை என்று இருக்கும் சூழ்நிலையில் நமக்காய் குரல் கொடுக்க வானம் திறக்கப்படும். எப்போது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை இருக்கும் பொழுது பிதாவினால் நம் கனமும் மகிமையும் கொடுக்கப்படும். எனவே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் இருப்போம். பரலோகம் நமக்காய் எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவரும் கூட இருப்பதாக. ஆமேன்.